ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே ஒரே மாதிரி சேமியா பாயசம், பால் பாயசம், பருப்பு பாயசம் செஞ்சு ஒரு மாதிரி போர் ஆயிடுச்சா? இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாபுதானா கஸ்டர்ட் கீர், இது பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாயசமும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசியை ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் பாலை வச்சு நம்ம கஸ்டர்டு வந்து பண்ண போகிறோம். இந்த பேஸ் கஸ்டர்டு செய்ய தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இதை வச்சு நிறையா புட்டிங், அப்புறம் ஃப்ரூட் சாலட் நிறைய பண்ணலாம். அதை வச்சு சூப்பராக இருக்கும் அந்த பேஸ். ஆனால் கொஞ்சம் பார்த்து செய்யணும், டக்குன்னு அடி பிடிச்சிச்சுன்னா அந்த பக்குவம் வராது. ஆல்ரெடி நான் அதை வச்சு ஃப்ரூட் சாலட் பண்ணியிருக்கேன், ஆப்பிள் புட்டிங் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க வீடியோவில். 1/2 லிட்டர் பால் இப்படி காய்ச்சினோடனே அதில் ஒரு 3 ஸ்பூனு கஸ்டர்ட் பவுடர் வாங்கிக்கோங்க. நான் வெண்ணிலா ஃப்ளேவர் தான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி 3 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் சில்லுன்னு அதாவது காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். சூடான பால் ஊற்றிடாதீங்க, கட்டிடும். காய்ச்சி ஆற வச்ச பாலை நல்லா இந்த மாதிரி போட்டு கலந்துக்கலாம், கட்டி இல்லாமல். ஸோ இப்போ அந்த பாலும் நல்லா பொங்கி வந்துருச்சு. பால் முதல்ல சுகரையும் போட்டு நம்ம சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் அதை கொஞ்சம் கிண்டிக்கணும். இது கஸ்டர்ட் போட்டிருக்கப்போ அதை சேர்க்கக்கூடாது, தண்ணி ஆயிரும். இப்போ சிம்மில் வச்சுட்டு இதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துகிட்டே வரலாம். பிகாஸ் டக்குன்னு கட்டி ஆயிரும். கட்டேன் பாருங்கள், டக்குன்னு கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். உடனே சிம்லேயே வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் அடி பிடிச்சாலும் அதோட வாசனை டேஸ்ட் எல்லாமே போயிடும். இப்போ இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொஞ்சம் கொதி வரும். கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் ஆகணும்னு இல்லை. இந்த பாயசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியே சூடாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ்கிரீம் மாதிரி, இல்லை டெசர்ட் மாதிரி, இல்லை கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா புட்டிங் மாதிரி. ஸோ இந்த பேஸை வச்சுக்கிட்டு நீங்கள் 3-4 டைப்பில் இதை சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கேட்பாங்க, நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். வெண்ணிலா இது கஸ்டர்ட் தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வெண்ணிலா ஃப்ளேவர் பிடிக்குன்றனால கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸும் போட்டிருக்கேன். அதில் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அந்த கஸ்டர்ட்லேயே வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்கிறதுனால அவாய்ட் பண்ணிக்கலாம். இருந்தால் போட்டுக்கோங்க. நல்லா கைவிடாமல் இப்படி கிண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிறோம் கொதிச்சு. இப்போ கொஞ்சம் அடுப்பை பெருசு பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஜவ்வரிசி இருக்குது பார்த்தீங்களா, நாங்கள் இது ஊற வச்சுருந்தோம், அதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி பதத்தை நல்லா வேக விட்டு எடுத்து அதை இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கிண்டிட்டிங்கன்னா அதுவும் சேர்ந்து நல்ல பாயச பதத்துக்கு கெட்டியாக வந்துடும். சூப்பராக இருக்கும் இது. பசங்களுக்கு நான் சொன்னேன்ல 2-3 டெசர்ட்டாக சாலட்டாக இல்லாட்டி இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக எப்படி வேணால் சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் சூப்பராக பசங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கு சூடாக வேணும்னா சூடாக உடனே பாயசமாக கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ தான் இது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இது எப்படி பிளேட்டிங் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதோட பவுலில் எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சமாக இது பொமோகிரானட் இது போட்டுக்கோங்க, மாதுளம்பழம் போட்டுங்க, இல்லை ஆப்பிள், பனானா, உங்களுக்கு எது பிடிக்குமோ போட்டுக்கலாம். பட் பொமோகிரானட் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த கலருக்கே பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. கெஸ்ட்டு வந்தால் இதை பண்ணி கொடுங்க, ரொம்ப உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த பாயசம். அதுக்கு மேலே நம்ம நட்ஸு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அந்த ஜவ்வரிசி ஒயிட் கலருக்கு, அப்புறம் இந்த கஸ்டர்டு எல்லோ கலர், இந்த ரெட் கலர் 3 சேர்ந்து கலரே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் நான் பொமோகிரானட் போட சொன்னது. நல்லா கலந்துட்டு மேலே கொஞ்சம் பொமோகிரானட் தூவிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். சூப்பரான ஒரு டெசர்ட்டோ ஒரு பாயசமோ எப்படி வேணால் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அது மாதிரி ஒரு நெய்லெல்லாம் வறுக்க வேணாம், ஃப்ளேவர் மாறிடும். ஜஸ்ட்டு அப்படியே மேலே தூவி விடுங்க போதும். ஸோ இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துலாமா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும். புது விதமான பாயசம் இது. நீங்கள் இதே சேம் ப்ரொசீஜரில் சேமியாலையும் பண்ணலாம். சேமியா அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு அதே ஜவ்வரிசி போட்ட டைமில் சேமியாவை போட்டு பண்ணிங்க. சேமியா புட்டிங் கஸ்டர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வேறு கொடுத்துக்குங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி போடுற சமையலை போடுவேன். இந்த மாதிரி அப்பப்போ வித்தியாசமான இதெல்லாம் போடுவேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.